திருப்பலாம். தலைய ரைட் சைடு திருப்பும்போது மூச்சு விட்டுக்கிட்டே தலைய திருப்பலாம். அண்ட் தென் மூச்சு இழுத்துக்கிட்டே நேரா வரலாம். மூச்சு விட்டுக்கிட்டே லெஃப்ட் சைடு போகலாம். இன்ஹேல் ஸ்ட்ரைட், எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ஸ்ட்ரைட், exhale left, inhale straight, exhale right, inhale straight, exhale left, inhale straight and relax. தலையை இப்ப நம்ம tilt பண்ணலாம். While exhaling, tilt your head to right, inhale straight, தலையை சாய்க்கலாம். Exhale left, inhale straight, exhale right, inhale straight, exhale left, inhale straight, exhale right, inhale straight, exhale left, inhale straight and relax. தலையை ரொட்டேட் பண்ணலாம். நிதானமா ரொட்டேட் பண்ணுங்க. கழுத்து யாருக்காவது ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா புடிச்சுக்கும். Drop your head front. Slowly inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Inhale right. Continue to back. Exhale left. Continue to front. Now reverse rotation. Inhale left. Continue to back. Exhale right. Continue to front. Inhale left. Continue to back. Exhale right. Continue to front. Inhale left. Continue to back. Exhale right. Continue to front and relax. கைகளை ரெண்டும் சைடுல வச்சுக்கலாம். ரெண்டு கைகளையும் தோள்பட்டை லெவல்ல உயர்த்திக்கலாம். உள்ளங்கைகள் முன்புறமாக திரும்பி இருக்கட்டும். சைடுல யசோதம்மா அப்படியே சைடுல வச்சுக்கோங்க கைகளை. சைடுல சைடுல மீன்ஸ் ரெண்டு கைகளும் ஒரு ரெண்டு பக்கமும் ஈவனா நீட்டிக்கும். வெரி குட். கைகள் உள்ளங்கைகள் உங்க உள்ளங்கை கீழ் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கிறத முன் பக்கமா திருப்பி ரெண்டு கையும் கொண்டாந்து சேர்த்தும் போது ரெண்டு உள்ளங்கையும் ஒன்னா சேரப்போகுது. மூச்சு காத்து நல்லா ஆழமா இழுத்துக்கிட்டு மூச்சு காத்தை விட்டுக்கிட்டே ரெண்டு கையும் கொண்டு வந்து நிதானமா கைகளை சேர்த்த போறோம். ரெண்டு உள்ளங்கைகளும் ஒன்னா சேருது. இப்ப அதே பொசிஷன்ல கையை அப்படியே விரிச்சு எடுத்துட்டு போங்கம்மா. கையை திருப்பாம யசோதாமா அப்படியே எடுங்க. இப்ப உள்ளங்கை உங்களுக்கு கீழ் பக்கமா திரும்புது இல்ல, அது திருப்பாம அப்படியே எடுத்துட்டு போங்க. ஓகே ஓகே. இன்ஹேல். நிதானமா மூச்சு காத்த முழுமையாக உள்ளிழுத்து நிதானமாக கைகளை சைடுல எடுத்துட்டு போலாம். சபரிநாதன் கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. தலைக்கு மேல இல்ல, முன்னாடி. முன்னாடி குவிக்கிறோம், கையை விரிக்கிறோம். அவ்வளவுதான். மூச்சு இழுத்துக்கிட்டே விரிக்கிறோம், மூச்சு விட்டுக்கிட்டே குவிக்கிறோம். வெரி குட், சூப்பர். ஜஸ்ட் 3 to 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய நுரையீரல் முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே குட். ரிலாக்ஸ். கைகளை ரெண்டு தொங்க போட்டுக்கலாம். ரிலாக்ஸ்டா நில்லுங்க. கண்களை மூடி மூச்சு காத்த கவனிச்சு பாருங்க. இயல்பாக மூச்சு காற்று உள்ளார வரதையும் வெளியே போறதையும் கவனிச்சு பார்க்கலாம். ரிலாக்ஸ். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். கீப் யுவர் ஹேண்ட்ஸ் இன் நமஸ்கார முத்ரா. கைகளை வந்து நமஸ்கார முத்திரையில வச்சுக்கலாம். ஓம் ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்வம் பூஷண பாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே. ரிலாக்ஸ். ஓம் மித்ராய நமஹ. ஓம் ரவயே நமஹ.
ॐ सूर्याय नमः। ॐ भानुवे नमः। ॐ कहाय नमः। ॐ भूषणे नमः। ॐ हिरण्यगर्भाय नमः। ॐ मरिचे नमः। ॐ आदित्याय नमः। ॐ सवित्रे नमः। ॐ अर्काय नमः। ॐ भास्कराय नमः। ॐ मित्राय नमः। ॐ रवये नमः। ॐ सूर्याय नमः। ॐ भानुवे नमः। ॐ कहाय नमः। ॐ भूषणे नमः। ॐ हिरण्यगर्भाय नमः। ॐ मरिचे नमः। ॐ आदित्याय नमः। ॐ सवित्रे नमः। ॐ अर्काय नमः। ॐ भास्कराय नमः. Now I give counting with breathing. Normal breathing 1, inhale 2, exhale 3, inhale 4, exhale 5, hold breath 6, inhale 7, exhale 8, inhale 9, exhale 10, inhale 11, exhale 12. யாராவது பேக் பெயின் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். மீதி எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. கைகளை அப்படி நமஸ்கார முத்திரையில வச்சுக்கலாம். ஃபைனல் பிரேயர். ஓம் ராம் ஹ்ரீம் ரோம் ரைம் ரௌம் ரஹ मित्र रवि सूर्य भानु कह भूषणा हिरण्यगर्भा मरीच्य आदित्य सवितृ अर्का
भास्करेभ्यो ॐ श्री सवित्रे सूर्यनारायणाय नमः. Inhale 2, exhale 3, inhale 4, exhale 5, hold breath 6, inhale 7, exhale 8, inhale 9, exhale 10, inhale 11, exhale 12, relax. Very good. All of you done. Super. Karthika amma, Pandirajan ஐயா, செந்திலரசி அம்மா, நல்ல தம்பி ஐயா, நீங்க 4 பேரும் ஸ்பாட்லைட் இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நாம நின்னுட்டு பண்ணக்கூடிய பிராக்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஃபிங் யோகால இருக்கக்கூடிய ஒரே ஒரு நின்னுட்டு பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். கைகளை ரெண்டும் முன்னாடி கொண்டு வந்து கைகளை முன்னாடி குமிச்சுக்கிறோம். ஸோ ஆல் ஆஃப் யூ கைகளை முன்னாடி குமிச்சுக்கிறோம். லாஃபிங் யோகா. ஸோ நீங்க சிரிக்கும் போது கைகளை முன்னாடி இருந்து கைகளை பிரிக்கும் போது அஹான்னு சிரிக்கணும். ஸோ கால்களை 2 ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். கைகளை முன்னாடி கொண்டு வந்து வச்சிடறோம். நிதானமா கைகளை மேல உயர்த்தி கொண்டு வந்து 2 கைகளையும் தனியா பிரிச்சு கைகளை கொண்டு போயிட்டு மேல கொண்டு போயிட்டு நல்லா பெருசா பிரிக்கணும். ஓகே, கைகள் முன்னாடி கொண்டு வரலாம். இப்ப நம்ம சிரிப்பு அதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடி ரெடி கெட் ரெடி. கம் ஃபார்வர்ட். Get ready. Very good. Relax. வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். கைகளை சின்முத்திரையில வச்சு தொடையில வச்சுக்கலாம். சின்முத்திரை தொடையில இருக்கட்டும். Inhale and slowly exhale down. கைகளை அக்கல்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Relax. கைகளை ஆதி முத்திரையில மாத்திக்கலாம். Inhale up. ஃபுல்லா மூச்சு காத்து உள்ளார இழுத்துக்கலாம். Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. ரிலாக்ஸ். 2 கைகளையும் பக்கவாட்டுல சைடுல சப்போர்ட் கொடுத்து நம்ம நிதானமா இறங்கி சுகாசனத்துல உட்கார்ந்துக்கலாம். வலது கையை தொப்புள் மேல வச்சுக்கலாம். இடது கையை வலது கன்னத்துல வச்சுக்கலாம்.
வலது மார்புல நம்ம கவனம் இருக்கட்டும். நிதானமாக மூச்சு காத்த உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். தலை நேராக இருக்கட்டும். கண்களை மூடிக்கலாம். கவனம் முழுவதும் வலது மார்பில் இருக்கட்டும். அப்பொழுதுதான் உங்கள் வலது மார்பு அது சுருங்கி விரிவதை கவனிக்க முடியும். பூரணமாக முழுமையாக காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடுங்கள். கவனம் மார்பில் இல்லை என்றால் அடிவயிறு வெளியே வந்து போக ஆரம்பிக்கும். கவனம் இப்பகுதியில் இருந்தால் உங்களுக்கு அடிவயிறு இருந்த இடத்திலேயே இருக்கும். மூச்சு காற்று முழுமையாக வலது நுரையீரல் முழுவதுமாக நிரம்பி அது வெளியேறுவதை கவனிக்கலாம். கைகளை மாத்திக்கலாம். Slowly inhale and slowly exhale. கவனம் இடது மார்பில் இருக்கட்டும். நுரையீரல் முழுமையாக நிரம்பி வெளியேறுவதை கவனிக்கலாம். செக்ஷனல் பிரீதிங், மூச்சுக்காற்று பகுதி பகுதியாக பிரிந்து நுரையீரல் முழுவதும் தன் பணியை செய்ய ஆரம்பிக்கும். உடலில் முழுமையான பிராணசக்தி உருவாகுவதற்கு இக்கருவிகளே காரணமாக இருப்பதனால் இந்நுரையீரல் முழுவதையும் நாம் செயல்பட வைக்கலாம். நிதானமாக கைகளை ஆப்போசிட் சைடில் அப்படியே மாத்திக்கலாம். இப்பொழுது ரைட் ஹேண்டை அதுக்கு மேல வச்சுக்கலாம். ஸோ கைகள் கிராஸ் பொசிஷன்ல. வெரி குட். கைகளை செஸ்ட் அழுத்திக்கிறோம், முன்னாடி பக்கம் அழுத்திக்கிறோம். இப்பொழுது நுரையீரலுடைய பின்பகுதி முழுமையாக சுருங்கி விரிவதை கவனிக்கலாம். முதுகு பகுதியில் நம் கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் நிதானமாக கவனித்து நிதானமாக வெளிவிடுங்க. இரண்டு கைகளையும் எடுத்து காதுக்கு மேல வச்சுக்கலாம். உள்ளங்கைகள் காது மேல இருக்கட்டும். கைகள் முழங்கைகள் சற்று விரிந்து இருக்கட்டும். மூச்சுக்காற்றை நிதானமாக உள்ளிழுத்து மிகவும் நிதானமாக வெளிவிடலாம். நுரையீரலின் முன்பகுதியும் கீழ்ப்பகுதியும் நன்றாக பணியை செய்து கொண்டிருக்கின்றன. கவனமோடு செய்வோம். மூச்சு காற்றை கவனிக்கின்ற பொழுது மனம் வெளி வேகத்தில் வெளி விஷயத்தில் மிக எளிதாக செல்லக்கூடும். ஆனால் மூச்சு காற்றில் கவனம் நாம் மீண்டும் மீண்டும் வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து மூச்சு காற்றை கவனித்து நுரையீரலுடைய முன்பகுதி சுருங்கி விரிவதை கவனித்து செய்யலாம். நிதானமாக இரண்டு கைகளையும் எடுத்து கண்கள் மேல வச்சுக்கலாம். உள்ளங்கைகள் கண்கள் மேல இருக்கட்டும். கைகள் முன்புறம் இருக்கட்டும். இயல்பான மூச்சுக்காற்று ஆழமாக இருக்கட்டும். நிதானமாக உள்ளிழுத்து எவ்விதமான தடையும் ஏற்படுத்தாமல் நிதானமாக வெளிவிடலாம். நுரையீரல் முழுவதும் முழு நுரையீரலும் முழு பகுதியும் காற்றால் நிரம்பி அது சுருங்கி விரிவதை கவனிக்கலாம். நுரையீரலின் முழு பகுதியும் தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நுரையீரலின் அனைத்து பகுதிகளும் மூளை முடுக்கெல்லாம் காற்றோட்டமானது சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிதானமாக கண்களை வருடிவிட்டு கைகளை எடுத்து தொடை மேல வச்சுக்கலாம். நாடி சோதனை பிராக்டிஸ் பண்ணலாம். நாடி சுத்திக்கிரியா. லெஃப்ட் ஹேண்ட் இடது கையை சின்முதிரையில வச்சுக்கலாம். வலது கையை நாசிகா முத்ரால வச்சுக்கலாம். நாசாக்கர முத்ரா. வலது கையோட பெருவிரல வலது பக்கம் மூக்கு மேல வைக்கிறோம். வலது பக்கம் நாஸ்ட்ரல க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இடது புறமாக நிதானமாக காற்றை உள்ளே இழுக்கின்றோம். மோதிர விரலால மூக்கை அடைச்சிட்டு நிதானமாக பெருவிரலை ரிலீஸ் பண்ணி காற்றை நாம ரைட் சைடு வலது புறமாக மூச்சு காத்தை வெளிவிடுறோம்.
வெளிவிட்ட அதே வலதுபுறத்தில் மீண்டும் காற்றை உள்ளே எடுத்துக் கொள்கின்றோம். நிதானமாக ரைட் சைடு நாஸ்ட்ரில் பெருவிரலால் அடைச்சுக்கிறோம். ஆப்போசிட் சைடு மோதிர விரலை ஓபன் பண்ணி நிதானமா நாம வெளியே விடுறோம். மீண்டும் அதே லெஃப்ட் சைடுல மூச்சு காத்தை உள்ளார இழுத்துக்கிட்டு ரைட் சைடுல நிதானமா வெளிவிடலாம். மீண்டும் ரைட் சைடுல மூச்சு காத்தை உள்ளிழுத்து நிதானமா எதிர் திசையில் வெளிவிடலாம். 2 மூக்கு பகுதியிலும் மாற்றி மாற்றி நாம் மடை மாற்றுவது போல் மூச்சு காற்று உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனமாக மடை மாற்றுங்கள். ஆல்டர்னேட்டிவ் நாஸ்ட்ரல் பிரீதிங் அல்லது அனுலோம் விலோம், நாடி சோதனா இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராக்டிஸ் பிராணாயாமம் செய்வதற்கு அடிப்படையான பயிற்சி. இப்பிராணாயாமத்தின் அடிப்படையான பயிற்சி தயாராகும் இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக சர்வ ரோக நிவாரணி, உடலில் இருக்கக்கூடிய எல்லா ரோகங்களும் நிவாரணம் செய்யப்படுகிறது. 2 நாடிகள், இடகல நாடி, பின்கல நாடி, இது இரண்டும் பேலன்ஸ் ஆகும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகள் வழியாகவும் பிராணசக்தி சீராக ஓட இயங்க ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுக்கு சுஷ்மனா நாடி என்று சொல்லக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய நாடி ஓபன் ஆகுவதன் மூலமாக பூரண அமைதியையும் சமாதியையும் ஞானத்தையும் பெறலாம். அவ்வாறான அற்புதமான இப்பயிற்சியை நாம் இப்பொழுது நிறைவு செய்து கொள்ளலாம். நிறைவு செய்யும் பொழுது லெஃப்ட் நாஸ்ட்ரில், இடது நாஸ்ட்ரில் வழியாக மூச்சு காற்றை வெளியே விட்டு நீங்க பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை கால்கள் மேல் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது கபாலபதி பிராக்டிஸ் பண்ற தயாராகலாம். ரைட் நாஸ்ட்ரில நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட் நாஸ்ட்ரில் சொல்லக்கூடிய வலதுபுற மூக்கை அடைத்துக் கொண்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில் வழியா மட்டும் ஒரு 5 தடவை எக்ஸேல் பண்ணலாம். எக்ஸேல், 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 எக்ஸேல். நிதானமான ஒரு ஆழமான மூச்சு காற்றை அதே மூக்கின் வழியாக இழுத்து வெளியே விட்டுறலாம். நிதானமா வெளிவிட்டுட்டு அடுத்த பக்கம் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸேல், 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 எக்ஸேல். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிட்டுட்டு கையை எடுத்துக்கலாம். 2 கைகளையும் தொடை மேல வச்சுக்கலாம். இப்ப 2 மூக்கு வழியாவும் கபாலபதி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 ரவுண்ட். ஒவ்வொரு கேப், ஒவ்வொரு பிரீதிங்க்கு நீங்க அவுட் பண்ணும்போதும் ஒரு சின்ன கேப் இருக்கட்டும். நான் சொல்ற கவுண்டிங்லயே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். எக்ஸேல், 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 எக்ஸேல். ரிலாக்ஸ். கண்களை மூடி நம்மளுடைய இயல்பான மூச்சு காற்றை கவனிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் பண்ணலாம். கவனமாக மூச்சு காற்றை வெளியேற்றுறதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். உள்ளார மூச்சு காத்து வரது தானா வந்துடும். நாம வெறும் எக்ஸேல மட்டும் கவனம் செலுத்தலாம். எக்ஸேல், 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 எக்ஸேல். ரிலாக்ஸ். இயல்பாக மூச்சு காற்று உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் கவனிக்கலாம். கவனம் நம் முதுகு தண்டின் அடிப்பகுதியில் இருக்கட்டும். மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டின் அடிப்பக்கம் கவனம் வரட்டும். மனம் அமைதி அடையட்டும்.
இப்பொழுது நாம் பஸ்திரிகா பயிற்சி செய்ய போகலாம். கால்களை வஜ்ராசனத்துக்கு மாத்திக்கலாம். வஜ்ராசனத்துல உட்கார முடியாதவங்க சுகாசனத்திலே உட்கார்ந்துக்கோங்க. அல்லது வஜ்ராசனத்துல உட்காரும்போது தலையாணி, பெட்ஷீட் போன்ற பகுதிகளை பயன்படுத்தி நீங்க வஜ்ராசனத்திலே அமர்ந்து கொள்ளலாம். மூச்சு காற்றுகளை உள்ளார இழுக்கும் பொழுது கைகளை மேல உயர்த்தி விரல்களை விரிச்சுக்கலாம். மூச்சு காத்து வேகமா புஷ் பண்ணும்போது கை விரல்களை மூடி க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்து சைடுல நம்மளுடைய செஸ்டோட சைடு பக்கத்துல நாம ஹிட் பண்ணலாம். பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க எக்ஸேல் வந்து பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஹம், 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 ஹம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கைகளை தொட மேல வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூலாதாரத்துல கவனம் இருக்கட்டும். நிதானமாக மூச்சு காத்து கவனிக்கலாம். இன்ஹேலேஷன், எக்ஸேலேஷன் 2ம் இதில் நாம ஆக்டிவா இருக்கணும். மூச்சு காத்து வேகமா உள்ளார இழுக்கிறோம். அப்படி உள்ளார இழுத்து அப்படின்னு சொல்லி வேகமா நாம புஷ் பண்ணலாம். கெட் ரெடி டு செகண்ட் ரவுண்ட். ஓகே, இன்ஹேல் அப், எக்ஸேல். ஹம், 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 ஹம். Very good. Relax. Relax. ஒரு ஆழமான மூச்சு காற்றை நிதானமா உள்ளிழுத்து நிதானமா வெளிவிடலாம். கம்ப்ளீட் ரிலாக்ஸ் வந்துடும். கெட் ரெடி டு பிராக்டிஸ் தேர்ட் ரவுண்ட். முகத்தில் ஒரு புன்னகை மலரட்டும். ஸ்டார்ட். ஹம், 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 ஹம். ரிலாக்ஸ். கைகளை தொட மேல வச்சு ஒரு ஆழமான மூச்சு காற்றை நிதானமா உள்ளிழுத்து நிதானமா முழுமையாக வெளிவிடலாம். ரிலாக்ஸ். கைகளை முட்டிக்கு முன்னாடி வச்சு மார்ஜரி ஆசனம் வந்துடலாம். இன்ஹேல் பண்ணும்போது தலையை மேல தூக்கலாம். நல்ல மேலே தூக்கி இடுப்பை நல்லா கீழே இறக்கி விட்டு மூச்சு காத்து முன்னாடி வேகமா எக்ஸ்பெல் பண்ணி அப்படின்னு தலையை முன்னாடி குமியலாம். கொண்டு வந்து அந்த மூச்சு காத்து சளி சிந்துற மாதிரி முன்னாடி வேகமா அடிச்சு இடுப்பை நம்ம மேல தூக்கலாம். ஹம், 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 ஹம். உங்க தலை நல்லா வீசி வரட்டும். உங்க தலை அப்படி நல்லா முன்னாடி ஒரு விசிற மாதிரி வந்தீங்கன்னா மூக்குல இருந்து சளி பிச்சுக்கிட்டு எல்லாம் வெளியே வந்துரும். எவ்வளவுதான் சைனஸ் இருந்தாலும் எவ்வளவுதான் சளி இருந்தாலும் இந்த பயிற்சி மூலமா முழுமையா கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகி வெளியே வந்துரும். நுரையில் இருக்கக்கூடிய சளி கீழே கொட்டினா மேட்ல தான் கொட்டும். கொட்டிட்டு அப்புறம் இருந்துட்டு போது துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸ்டார்ட். வெரி குட். ரிலாக்ஸ். அப்படியே உங்களுடைய குதிங்கால் மேல உட்காருங்க. ரிலாக்ஸா உட்காருங்க. வஜ்ராசனத்துல உட்காருங்க. கையை ரெண்டும் உயர்த்தி அப்படியே 2 கையும் நிதானமா கீழே கொண்டு போய் முன்னாடி வச்சு சசங்காசனத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கை உள்ளங்கைகள் கை முட்டி வரைக்கும் தரையில தளர்வாக இருக்கட்டும். கைகளை வந்து அப்படியே முட்டியெல்லாம் தரையில வச்சிருங்க. தலையும் தரையில வச்சிருங்க. ரிலாக்ஸா உட்காருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். திஸ் இஸ் சசங்காசனா, சைல்டு போஸ். இன் சிட்டிங் பொசிஷன்ல ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். கம்ப்ளீட் ரிலாக்ஸ்.
கபாலபதி நுரையீரலுக்கான ஆரோக்கியத்துக்கான அனைத்து பயிற்சிகளும் நிறைவு பெறுகிறது. ரிலாக்ஸ். நிதானமாக நம்ம நேரான வந்து வஜ்ராசனத்துல உட்காரலாம். ரிலாக்ஸ். அப்படியே எந்திரிச்சு நின்னுக்கலாம். ஜம்பிங் அண்ட் ஜாகிங்ல இருந்து நாம தொடர்ந்து லாஃபிங் யோகாவுக்கு போகலாம். கிருத்திகா என்னாச்சு? கால் அடிபட்டிருக்கான்? ஒரு நிமிஷம் அன்மியூட் கொடுக்குறேன். கிருத்திகாமா இப்போ ஆன் பண்ணுங்க. என்னாச்சு கால் விரல்ல? கால் விரல் ஏதாவது அடிபட்டிருக்கான்? ஓகே. ஏதாவது அடிபட்டிருக்கு, ஏதாவது இன்ஜுரின்னா சொல்லுங்கம்மா. நான் ஸ்கிரீன்ல பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம். உங்க உடலை வருத்திக் கொள்வதற்கு எனக்கு மட்டும் ரைட்ஸ் இல்ல, உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. உங்கள் உடலை வருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஓகேம்மா, டேக் கேர். ஓகே, பண்ணலாம். ரைட் ஹேண்டை முன்னாடி பெண்ட் பண்ணி 2 கைகளை விரல்களை கோத்து முன்னாடி ஒரு புஷ் பண்ணி பார்க்கலாம். கால் பகுதி நமக்கு அருகில் வருகிறது. அது போல லெஃப்ட் ரைட்டு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நம்ம கால்களை வந்து முட்டியை வந்து நம்மளுடைய செஸ்ட் பக்கம் கொண்டு வரோம். ஸோ இது போல பண்ண உடனே ஓகே, நம்ம கால் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அடி வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியாக ஆரம்பிச்சு ஸோ அந்த குடல் எல்லாம் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். இதே கால் பொசிஷன் இப்படியே மேல வருது. ஆனா கைகளை நேரா வச்சுக்கிறோம். கைகளை நம்ம இழுக்க போறதில்ல. இப்ப பண்ண அந்த பயிற்சி மாதிரி தான் கால் பொசிஷன். கைகள் நேரா இருக்கும். ஒரு குட்டி ஜம்ப். ஸோ காலை மேல தூக்கும் போது ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகே, லெட் ஸ்டார்ட். ரிதமா நிதானமா அழகா பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். லெட் ஸ்டார்ட். ஆல் ஆஃப் யூ ஸ்டார்ட். ஸ்மால் ஜம்பிங். வெரி குட். பிரகன்யா, நீங்க அந்த காலை தூக்கும் போது கீழே காலில் ஒரு சின்ன ஜம்ப் பண்ணுடா, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். கையில பிடிக்க வேண்டாமா காலை? கை 2 ஸ்ட்ரைட்டாவே இருக்கட்டும். கை அப்படியே இருக்கட்டும். கால் மட்டும் நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அம்மா பண்ற மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப தூக்க வேண்டாம் காலை. லைட்டா. ஓகே, குட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிராக்டிஸ் போகலாம். கொஞ்சம் கைகள்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு இடுப்பு மேல கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்க ஜம்ப் பண்ணி முடிச்ச உடனே கைகளை இடுப்பு மேல வச்சு பிரீதிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரீதிங் நார்மல் ஆயிடும். இல்லைன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். பர்ஃபெக்டா மேட்ல நின்னுக்கோங்க. அடுத்து நம்ம ஜம்ப் பண்ணி கிளாப் பண்ண போறோம். ஸோ ஜம்பிங் அண்ட் கிளாப்பிங்ல குதிங்கால கொஞ்சமா ரைஸ் பண்ணிக்கிறோம். கால் விரல்களை பயன்படுத்துறோம். கால்களை ஒரு குட்டி ஜம்ப் பண்ணி போய் அந்த சைட்ல விரிச்சு டச் பண்ணிட்டு அதே வேகத்துல கால் 2 திருப்பி ஒண்ணா வந்து சேர்ந்துக்கணும். இந்த கால் அங்க போய் டச் பண்ணிட்டு வரதுக்குள்ளார கை மேல போய் கிளாப் பண்ணிட்டு கீழே வந்துடணும். ஸோ அதன் பிறகு 2 காலும் கீழே வந்த வேகத்துல மறுபடியும் கிளாப் மேல போயிடணும். ஸோ இதுல எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. ஜம்ப் பண்ணும் போது எகிரி எகிரி குதிச்சிங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கால் விரல்களை பயன்படுத்துங்க. குதிங்கால ரைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். மேட்ல ஒரு கால் கீழே ஒரு கால் வைக்கக்கூடாது, ஸ்லிப் ஆகும். ஸோ எக்ஸாக்டா மேட்ல வச்சு பண்ணலாம். ஜஸ்ட் 5 கிளாப் படிச்சீங்கன்னா கூட போதுமானது. ஸோ எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கெட் ரெடி, ஸ்டார்ட். கிளாப் 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 clap, 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 clap. Very good. Relax, 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 relax. இடுப்பு மேல கை வச்சு நின்னுக்கோங்க. ரிலாக்ஸா இருக்கலாம்.
ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஹிப்போட ட்விஸ்டிங்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு குட்டி டான்ஸ். கைகளை ரெண்டும் சைடுல நாம நீட்டிக்கலாம். பக்கவாட்டுல ஷோல்டர் லெவல்ல நீட்டிக்கலாம். கால்கள் ரெண்டும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டியும் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஒண்ணா சேர்த்துக்கலாம். கால்கள் குட்டிய கொஞ்சமா ஜம்ப் பண்ணி ரைட் சைடு கால் திருப்பும் போது நம்மளுடைய பாடியை லெஃப்ட் சைடு திருப்பலாம். கைகளை கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம். வெரி குட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து நிக்காம இருக்கும். அவ்வளவுதான். வெரி குட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இடுப்பு மேல கை வச்சு நிக்கலாம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்த 3 பயிற்சியே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், மூச்சு வாங்கும். ரிலாக்ஸ். அடுத்து லாஃபிங் யோகா பயிற்சிக்கு போகலாம். பேபி பவானி, நீங்க ஸ்பாட்லைட்ல உள்ளார வரீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஃபிங் யோகால கால்களை விரிச்சு வச்சுக்கலாம். துணி அளக்கலாம். நிதானமா ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கால்களை ரெண்டும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம். கைகளை ரெண்டும் நல்லா ஷோல்டர் லெவல்ல நீட்டிக்கிறோம். ஸோ கைகள்ல ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் அங்கேயே இருக்கட்டும். ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு கிட்ட கொண்டு போறோம். விரல்களை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இழுத்துட்டு வரோம். ஆ ஈ ஊ ஏ ஏ. வெரி குட். ஸோ இதே போல ஆப்போசிட் சைடு ஜம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆ ஈ ஊ ஏ ஏ. வெரி குட். ஓகே, இப்ப காக்கா பறக்கலாமா? ஓகே, ஃபார்வர்ட். முன்னாடி தலையை குனிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். காக்கா பறக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து அன்மியூட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஓடிடலாம். ஸோ கா கா கான்னு ஃபர்ஸ்ட் மெதுவா பறந்து அப்புறம் கா 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 கான்னு பறந்து அதுக்கப்புறம் வடையை தூக்கிட்டு ஒரு தடவை ரைட்ல ஜம்ப் பண்றோம், அடுத்த தடவை லெஃப்ட்ல ஜம்ப் பண்றோம். பக்கத்துல யாராவது சைடுல நின்னீங்கன்னா ஒருத்தர் மோதிக்குவீங்க. ஸோ பக்கத்துல செவுரு இருக்கா வேற பொருள் இருக்கான்னு பார்த்து ஜம்ப் பண்ணுங்க. கீழே அது விழுந்தா அடிபட்டுரும். ஸோ உங்களுடைய ஜம்ப் பண்றதுக்கான இடங்களை சரியா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஆள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரகன்யா அம்மா 2 பேரும் தாயும் புள்ளையும் மோதிக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, குட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கைகளை நல்லா வீசி பறக்கலாம். சவுண்ட் நல்லா வரட்டும். Very good. Relax. Okay, relax, relax. Very good. Okay.
இப்ப நம்ம என்ன பண்றோம், அடுத்து நம்ம அழுவ போறோம். அழுவும் போது டிஃபரெண்ட் ஸ்டைலா நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிவியரா அழுந்து அடம் பண்ணி, எப்படியெல்லாம் நீங்க அழுந்து அடம் பிடிப்பீங்களோ, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். ஸோ நிக்கும்போது கை மூவ்மெண்ட், கால் மூவ்மெண்ட் 2ம் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு கீழ படுத்துட்டு காலும் கையும் உதறி நீங்க அழுவணும். உதறி எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, கை தட்டணும் வேகமா. ஓகே, நீங்க அழுந்த வேகத்துல நான் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு வடையும், துணியும் திருப்பி குடுத்துடுறேன். அந்த சந்தோஷத்துல நீங்க ஏன்னு கை தட்டிக்கிட்டே இருக்கணும். சரியா? கை தட்டும்போது கையோட முட்டியெல்லாம் கீழ வச்சுட்டா இல்ல. கைய முன்னாடி ஓப்பன்ல எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரீ மூவ்மெண்ட்டா பண்ணணும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழுவ ஆரம்பிக்கிறோம். கைகளை எடுத்து கண்கள் பக்கம் வச்சு ஆன்னு ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் அன்மியூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அழுவ ஆரம்பிக்கலாம். மியூட் எடுத்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு அழுவ ஆரம்பிக்கலாம். கால்களை ஸ்கிப் பண்ணலாம், கால்ல நடக்கலாம், ஒரே இடத்துல நடக்கலாம், குதிக்கலாம், குச்சி குச்சி அழுவலாம், கைகளை உயர்த்தி அழுவலாம், கைகளை உதறலாம். கைகளை மேல மேல நல்லா உதறி அழுவலாம், கைகளை நல்லா உதறலாம், கால்ல குதிக்கலாம். கீழே படுத்துக்கலாம், கீழே படுத்துக்கலாம். Okay, all of you kids, come closer to sit up. Very good, very good. All of you come sit up. எழுந்து உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எல்லா gift கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் gift உண்டு. கை தட்டலாம். சிரிக்கணும். சரிங்க. பவானி அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி சரிங்க. ஐயோ ஐயோ. Very good. All of you go to Savasana. Go to Savasana. Take relax. உடல் முழுவதும் தரையில் தளர்வாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கட்டும். உடல் முழுவதையும் தரையில் படிந்திருக்கட்டும். கால் பாதங்களிலிருந்து கால் பகுதிகள் முழுவதும் தரையில் பதிந்திருக்கிறது. முதுகு பகுதி முழுவதும் தரையில் படிந்திருக்கிறது. கைகள் பக்கவாட்டில் தளர்வாக உள்ளது. உடலில் எப்பகுதிகளையும் நாம் இறுக்கமாக பிடித்திருக்கவில்லை. உடலை முழுவதுமாக தரையில் விட்டு விடுகின்றோம். நம் சுவாச காற்றை கவனித்து பார்க்கின்றோம். சற்று வேகமாக இருக்கிறது. இதய துடிப்பும் சற்று வேகமாக இருக்கிறது. நிதானப்படட்டும். மூச்சுக்காற்று நிதானமடையட்டும். மூச்சுக்காற்றில் கவனத்தை செலுத்தலாம்.
மூச்சு காற்று முழுமையாக நிதானம் அடைகிறது. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். சுகன்யா அம்மா, பாப்பாக்கு சொல்லிடுங்க. நோ மூவ்மெண்ட். கை கால்லாம் ஆட்ட வேண்டாம். ரிலாக்ஸ். கம்ப்ளீட்டா படுத்துக்க சொல்லிடுங்க. ரிலாக்ஸ். கண்கள மூடி நம்மளுடைய மூச்சு காற்றை கவனிக்கலாம். இயல்பாக இருக்கிறது. இப்பொழுது நம் உடல் உறுப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் நினைத்து பார்க்கலாம். கவனத்தை 2 கால் பாதங்களுக்கு கொண்டு வரலாம். 2 கால் பாதங்களும், கால் பகுதிகளும், தொடை பகுதிகளும், உடல் பகுதி முழுவதும், தலைப்பகுதி, கைகள் பகுதி என எல்லா பகுதிகளும் தளர்வாக தரையில் படிந்திருக்கின்றன. இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்கலாம். நான் உடல் உறுப்புகளின் பகுதிகளை சொல்லும் பொழுது, மனம் அந்த பகுதிகளையே கவனமாக கவனிச்சுட்டு, மனசு கொஞ்சம் வேக வேகமாக நகரட்டும். நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை கவனிப்பதற்கு முன்னாடி, நாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு நாம் பயிற்சிக்குள்ளார போகலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இப்பொழுது நம் கவனத்தை வலது கை பெருவிரல் கொண்டு வரலாம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், உள்ளங்கையின் முன்புறம், உள்ளங்கையின் பின்புறம், மணிக்கட்டு, கையின் கீழ்ப்பகுதி, முழங்கை பகுதி, தோள் பகுதி, தோள்பட்டை பகுதி, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, முட்டி முழங்கால் பகுதி, வலது கண்டைக்கால் பகுதி, வலது கணுக்கால் பகுதி, வலது கால் பாதம், பெருவிரல், 2வது விரல், 3வது விரல், 4வது விரல், 5வது விரல். இப்பொழுது நம் கவனத்தை இடது புறமாக கொண்டு வருகின்றோம். இடது கை பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், உள்ளங்கை, உள்ளங்கையின் பின்புறம், மணிக்கட்டு, கையின் கீழ் பகுதி, முழங்கை பகுதி, மேல் பகுதி, தோள்பட்டை பகுதி, அக்கல் பகுதி, இடுப்பு பகுதி, இடது தொடை பகுதி, முட்டிப்பகுதி, கண்டைக்கால் பகுதி, கணுக்கால் பகுதி, பாதம், கால் பெருவிரல், 2வது விரல், 3வது விரல், 4வது விரல், 5வது விரல். இப்பொழுது நம் கவனத்தை உடலின் பின்புறம் கொண்டு வரலாம். முதுகு பகுதி, தோள்பட்டை பகுதி, தலைப்பகுதி. அடுத்து நம் கவனத்தை உடலின் முன்புறம் கொண்டு வரலாம். அடிவயிறு பகுதி, வயிற்று பகுதி, மார்பு பகுதி, கழுத்து பகுதி, முகம். இப்பொழுது உடலின் வலதுபுறம் முழுவதும் கை, கால், முகம் முழுவதும் நாம் நினைத்து பார்க்கலாம். இடதுபுறம் முழுவதும் நினைத்து பார்க்கலாம். உடலின் பின்புறம் முழுவதுமாக பாதத்தில் இருந்து தலை வரைக்கும் தரையில் படிந்திருக்கும் பகுதியை நினைத்து பார்க்கலாம். உடலின் முன்புறம் காலில் இருந்து முகம் வரைக்கும் முன்புறத்தையும் நினைத்து பார்க்கலாம். உடல் முழுவதையும் நினைத்து பார்க்கலாம். உடல் முழுவதும் முழுமையாக நினைத்து பார்க்கின்றோம். உடல் முழுவதும் ஒவ்வொரு தசைகளும், ஒவ்வொரு செல்களும் தளர்வாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. முகத்தில் பல்லை கடிச்சிருந்தா அதை ரிலேஸா விட்டுருங்க. பல்லெல்லாம் கடிக்க வேண்டாம். ரிலாக்ஸ். இப்பொழுது நம் மூச்சு காற்றை கவனிக்கலாம். மூச்சு காற்று இயல்பாக உள்ளே வருகிறது. அது இயல்பாக வெளியே செல்கிறது. மூச்சு காற்று உள்ளே வந்து வயிற்றில் சிறு அசைவை ஏற்படுத்தி அது மீண்டும் வெளியே செல்கிறது. ஒவ்வொரு மூச்சு காற்றையும் கவனமாக கவனிக்கலாம். லேசாக தூக்கம் வருவது போல் இருந்தால் நான் தூங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் நிதானமாக கவனித்து பார்க்கலாம். மூச்சுக்காற்று நிதானப்பட்டு நிதானமாக உள்ளே வந்து அடிவயிறு வரைக்கும் முழுமையான மூச்சுக்காற்று உள்ளே வந்து அது இயல்பாக வெளியேறுவதை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். மனம் நிதானமாக அமைதி அடைந்து கொண்டிருக்கிறது. கண்கள் மூடியவாறே சில இடங்களை, சில படங்களை நாம் நினைத்து பார்க்கலாம். ஒரு இயற்கையான பசுமை நிறைந்த காடுகள், வனப்பகுதி. பசுமை நிறைந்த இக்காட்டுப் பகுதியில் சலனமின்றி ஓடும் நீரோடைகள். அந்த நீரோடையில் பல வண்ண மீன்கள் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருக்கின்றன. அருகினில் சில கொடிகள் மலர்களை பூத்து, பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. மலர்களின் வாசம் வீசுகின்றன. மலர்களில் இருந்து வாசம் வீசுகின்றன. இப்பகுதியில் பல வண்டுகளும், பூச்சிகளும், வண்ணத்து பூச்சிகளும் அங்கே சிறகடித்துக் கொண்டிருக்கின்றன. பல வண்ண பூச்சிகள், பல வண்ணத்தில் அங்கே சிறகடிக்கும் காட்சி நம் மனதில் அமைதியை உருவாக்குகிறது. ஆனந்தத்தை கொடுக்கிறது. முயல்களும், மான்களும், பல வன விலங்குகளும் தங்கள் வாழ்க்கையை சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிறைவையும் அனுபவித்து, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழுகின்ற காட்சியை காணுகின்றோம். மனதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உள்ளத்தில் பூரண மகிழ்ச்சி, பூரண மகிழ்ச்சி, பூரண மகிழ்ச்சி. மீண்டும் நிதானமாக நமது மூச்சுக்காற்றையே கவனிக்கின்றோம். மூச்சுக்காற்று இயல்பாக உள்ளே வருவதையும், வெளியே செல்வதையும் கவனிக்கின்றோம். மிக தளர்வாக உடலும், மனமும் அமைதியாக இருக்கின்றது. இந்த அமைதியான சூழலில் மீண்டும் நாம் நம் சங்கல்பத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். மனதிற்குள் 3 முறை இந்த சங்கல்பத்தை சொல்லிக் கொள்ளலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வேன். பூரணமான அமைதியான இந்த மனநிலையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நாம் இந்த அழகான ஒரு ஆசனத்தில் படுத்திருக்கின்றோம். படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்திருக்கிறது. பயிற்சியை நிதானமாக நாம் நிறைவு செய்யலாம். 2 கால் விரல்களையும் லேசாக அசைத்து பார்க்கலாம். அசைக்க முடிகிறது. 2 கை விரல்களையும் அசைத்து பார்க்கலாம். அசைக்க முடிகிறது. இடுப்பை லேசாக அசைத்து பார்க்கலாம். அசைக்க முடிகிறது. 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நிதானமாக கைகளை உயர்த்தி நம்மளுடைய இடதுபுறமாக திரும்பி படுக்கலாம். லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கலாம். லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம். எனர்ஜி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு எனர்ஜி ரைஸ் ஆகும். அதன் பிறகு கொஞ்சம் உங்களுடைய ரைட் ஹேண்ட முன்னாடி கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் முன்னாடி வச்சுக்கலாம். ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கலாம். வலது கை, வலது கால் முன்னாடி முகத்துக்கு முன்னாடி இருக்கட்டும். இடது கால் நீட்டி இருக்கட்டும். இடது கைகள் முதுகுக்கு பின்னாடி இருந்து உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கட்டும். ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இவ்வோய்வில் பூரண பிராணவாயு நமக்குள் அதிகமாக கிடைப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். சுவாசம் சீர்பட்டு இரத்த ஓட்டங்கள் சீரடைந்து
உடல் முழுவதும் முழுமையான ஆரோக்கியம், சுகமான ஆசனம், எக்கவலையும் இல்லாமல் குழந்தைகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல் நாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டு கைகளையும் நிதானமாக சப்போர்ட் கொடுத்து, நிதானமாக நாம எழுந்து அமர்ந்து கொள்ளலாம். கண்கள் மூடியே இருக்கட்டும். நிதானமாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கைகளை ஏதாவது ஒரு முத்திரையில் தொடை மீது வைத்துக் கொள்ளலாம். அல்லது நமஸ்கார முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம். நம் உடல் நலனுக்காகவும், நம் மனம் நலனுக்காகவும், மேலும் இவ்வுலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும், எல்லா உயிரினங்களுக்காகவும் யுனிவர்சல் பிரேயர் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கைகளை நமஸ்கார முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடியே இருக்கட்டும். ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். உடலாலும் சொல்லாலும் வார்த்தை, சொல், மனம் இதாறான செயல்களில் எவ்வாறான செயல் செய்தாலும் அனைத்தும் ஆத்மார்த்தமான சமர்ப்பணத்தோடு நான் இறைவனை வணங்கி நின்று எச்செயலையும் எச்சொல்லையும் செய்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு பாடுகின்ற ஒரு பாடலை நாம் பாடலாம். பாடத் தெரியாதவர்கள் அதை காதுல கேட்கலாம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. Universal prayer. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. सर्वेषां स्वस्तिर्भवतु. सर्वेषां शान्तिर्भवतु. सर्वेषां पूर्णं भवतु. सर्वेषां मङ्गलं भवतु. सर्वे भवन्तु सुखिनः. सर्वे सन्तु निरामया. सर्वे भद्राणि पश्यन्तु. मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ शान्ति शान्ति शान्तिः. Feel the nice vibration and feel the calmness of your mind. Slowly rub your palms, keep on your eyes. கண்களையே கவனிக்கலாம். உள்ளங்கைகளில் இருந்து ஆற்றல் கண்கள் மூலமாக உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். நிதானமாக கண்களை திறந்து கைகளை எடுத்து உள்ளங்கைகளை பார்க்கலாம். 2 உள்ளங்கைகளும் ஒன்றாக சேர்த்துக் கொள்ளலாம். 2 கைகளையும் தலைக்கு மேல நன்றாக உயர்த்தி
2 கைகளையும் கொண்டு வந்து தரையில வச்சு நம்மளுடைய நெத்தி பகுதியை தரையில வச்சிடலாம். நம் கைக்கு முன்னாடி நம் தாய் தந்தையின் பாதம் இருப்பதை நாம் பாவித்துக் கொள்ளலாம். அன்னையின் பாதத்தில் சரணடையலாம். தந்தையின் பாதத்தில் நாம் சரணடையலாம். குருவிடம் சரணடையலாம். இயற்கை அன்னையிடம் சரணடையலாம். நிதானமாக கைகளை உயர்த்தி தலைக்கு மேல கைகளை கொண்டு வந்து அப்படியே எழுந்து நிக்கலாம். நிதானமா 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 எழுந்து நிக்கலாம். Bend right, bend left, come straight, bend back and come front. Hari Om Tat Sat, Hari Om Tat Sat, Hari Om Tat Sat. அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும்.